நட்பே ஏமாத்திடுச்சேன்ட்டு ஜியாசோவை பார்த்தோன்னு ஷாங்ஷு எதுவுமே பேசாம ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஜியாசோவுமே அலாத ஜாங்ஷு என்ன நடந்திருந்தாலும் பாத்துக்கலாம் ஃப்ரீயா அப்படின்ட்டு அவங்களை கொஞ்சம் ஈஸ் பண்ணி ஒரு ஷாப்க்கு கூட்டிட்டு வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்து ரிலாக்ஸா என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்டா ஷாங்ஷு விரல் அடிபட்டு இருக்கிறது ஜியாசு நோட்டீஸ் பண்ணிடுறான். என்கிட்ட மறைக்காம என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லு ஷாங்ஷுன்னு கேட்டா ஷாங்ஷுவுமே கோவப்படாம கேளுங்க ஜியாசுன்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப ஜியாசு அவங்க உன்னை அடிச்சாங்களா ஷாங்ஷுன்னு கேட்டா இல்ல அடிக்கலாம் இல்ல என்ன செவுத்துல சாச்சி பேக்ல காசு இருக்கான்ட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்ப லைட்டா என் விரல் செவுத்துல வராசிடுச்சு. பாவம் என்னோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப பயந்து இருக்கா, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் என்ன கூட்டிட்டு போயிருக்கான்னு சொன்னா அதை கேட்டு ஜியாசு செம்ம கோவமாக இன்னும் அவளை ஃப்ரெண்டுன்றியா நீ? இப்போ ஒன்னு சொல்றேன், உன் வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டாளுங்க தவிர வெளியே கிடைக்கிற உறவுகள் அது ஃப்ரெண்டோ என்னமோ நாம கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சும் ஒரு விஷயம் செய்ய துணிஞ்சாங்கன்னா செகண்ட் தாட் இல்லாம அவங்கள அங்கேயே கட் பண்ணிடு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வருந்து திருந்தி வந்தா கூட அவங்க உன் மேல காட்டுற அன்பெல்லாம் அவங்களோட மூட் ஸ்விங்க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். மத்தவங்களோட மூட் ஸ்விங்க்கு ஏத்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும்னு நினைச்சினா உன்னால முழுமையா வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜியாசு ஒரு சைக்கிளை ரெண்ட் எடுத்து ஷாங்ஷுவை வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்றான். அப்ப அவங்க கையில ஒரு 50 ரூபாவை கொடுத்து நான் எதிர்காலத்துல இஃப் இன் கேஸ் கஷ்டப்படுற சூழ்நிலையில வந்தா நீ நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும் போது உன்கிட்ட எந்த ஒரு வெக்கமும் இல்லாம உன்கிட்ட உரிமையா வந்து ஹெல்ப் கேட்பேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த 50 ரூபாவை வச்சுக்கோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஒருத்தவங்க கிட்ட காசு விஷயத்திலோ இல்ல எந்த ஒரு விஷயத்திலோ ஏமாந்துட்டா நம்ம மனசு எப்படி கஷ்டப்படும் எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ யார்கிட்டயும் ஏமாறல, யாரையும் ஏமாத்தவும் இல்ல, சந்தோஷமா போய் தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்து என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.